அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் வெளியான ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் வெற்றி விழாவில் பேசிய நடிகர் சாந்தனு தனது முதல் படமான சக்கரக்கட்டி வெளியாகி 5600 நாட்கள் ஆன நிலையில் தற்போதுதான் ஒரு வெற்றி கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டார். சக்கரக்கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டா இந்த படம் ரிலீஸ் 25th அன்னைக்கு 15 வருஷம் 4 மாசம், அதாவது 5600 நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ அது ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவங்க முகத்துல ஒரு புன்னகையை பார்த்தேன். எனக்கு அதை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளவு ஏக்கத்துல இருந்தனோ அதை விட 100 மடங்கு ஜாஸ்தி எங்க அப்பா அம்மா ஒரு ஏக்கத்துல இருந்தாங்க. படத்தை தயாரித்த இயக்குனர் ப. ரஞ்சித் பேசுகையில், இந்த படத்தை சென்சாருக்கு அனுப்பிய போது படத்தை வெளியிடக்கூடாது என சிலர் பிரச்சினை செய்ததாக தெரிவித்தார். எம்ஜிஆர் குறித்து பேசிய திமுக எம்பி ஆர் ராசாவுக்கு நாவடக்கம் தேவை என்றும், இல்லையென்றால் அதிமுக தொண்டர்கள் அவரது நாவை அடக்குவார்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய இபிஎஸ், அதிமுக தலைவர்கள் மக்களுக்காக கட்சி நடத்தியவர்களே தவிர குடும்பங்களுக்காக கட்சி நடத்துபவர்கள் இல்லை என்று கூறினார். முன்னாள் மத்திய அமைச்சர் இன்றைய எம்பியா இருக்கிற ராசா அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி அவதூறா பேசியிருக்கிறார். நாவடக்கம் தேவை, நாவடக்கம் தேவை. உங்கள் தலைவரை போல குடும்பத்திற்காக கட்சி நடத்தவில்லை, மக்களுக்காக கட்சி நடத்திய தலைவர் எங்களுடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை பற்றி பேசினால் ஒரு தொண்டன் கூட பொறுத்துக் கொள்ள மாட்டான். ஆட்சிக்கு வந்து 39 மாதங்களான பிறகும் சட்டமன்ற தேர்தலுக்கு அளித்த 511 வாக்குறுதிகளில் 20ஐ கூட திமுக அரசு முறையாக நிறைவேற்றவில்லை என்று அண்ணாமலை கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் எண்மண் எண் மக்கள் நடைபயணத்தினிடையே பேசிய அவர், 70 ஆண்டுகளாக மக்கள் பணத்தை உறிஞ்சி கொள்ளையடித்தால் தரமான கல்வி, சுகாதாரம் எப்படி கிடைக்கும் என்று கேள்வி எழுப்பினார். திராவிட கட்சிகள் 70 ஆண்டுகளாக உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை உறிஞ்சி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தமிழகத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்திருக்கின்றார். எப்படி உங்க குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும்? எப்படி உங்களுக்கு தரமான சுகாதாரம் கிடைக்குங்கம்மா? நம்ம ரோட்ல நடந்து போறோம், ஒரு ரோட்டை உருப்படியா போட்டிருக்காங்களா? ரோட்டை உருப்படியா போட்டிருக்காங்களாங்க ஐயா? ஏதாவது ஒருவேளை இந்த அரசு உருப்படியா செஞ்சிருக்குங்களா? இல்ல சட்ட ஒழுங்கும் தான் சரியாக இருக்கிறதா? எதையும் உருப்படியாக செய்யாத இந்த அரசு நமக்கு வேண்டாம். அரசு ஊழியர் ஒருவர் 48 மணி நேரத்திற்கு மேல் சிறையில் இருந்தால் அவரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கும் நிலையில் 230 நாட்களாக புழல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் நீடிப்பது ஏன் என்றும் அண்ணாமலை வினவினார். அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க 48 மணி நேரத்துக்கு மேல சிறையில் இருந்தால் அவருடைய பதவியை எடுக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கும் பொழுது 230 நாட்களாக புழல் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை எதுக்கு அமைச்சரா வச்சிருக்கிறீங்க? நியாயமான கேள்விதாங்கம்மா. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசை ஊழல் அரசு என்று சொல்லுகின்றோம். இது ஊழல் அரசு. உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் ராணிப்பேட்டை குருவராஜப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் வளர்மதி, செவிலியரும் மருந்தாளுநரும் நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கிக் கொண்டிருந்ததை கண்டித்தார். பணி நேரத்தில் இல்லாத பெண் மருத்துவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார். பின்னர் குருவராஜப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று வகுப்பறையில் இருந்த மாணவர்களிடம் கேள்வி எழுப்பிய ஆட்சியர், மாணவ மாணவிகள் பதில் தெரியாமல் விழித்ததால் ஆசிரியர்களை கண்டித்தார். கும்பினிப்பேட்டை அரசு பள்ளி சத்துணவு கூடத்திலும் ஆய்வு நடத்திய ஆட்சியர், குறிப்பேட்டில் 250 பேருக்கு சத்துணவு வழங்கப்படுவதாக உள்ளதற்கு மாறாக 177 பேருக்கு மட்டும் முட்டை வழங்கியதை கண்டறிந்து சத்துணவு மைய அமைப்பாளர் மீது விசாரணை நடத்த உத்தரவிட்டார். இந்த அம்மா டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்து எவ்வளவு நாள் இங்க போட்டிருக்காங்க. அதிமுக அரசியல் கொண்டு வந்த திட்டங்களுக்கு லேபிள் ஒட்டுவதைத்தான் திமுக செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார்.
திருவள்ளூரில் கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார், கடந்த அதிமுக ஆட்சியில் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட அம்மா திட்ட முகாம்தான் தற்போது வேறு பெயரில் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்குவதற்காக பெறப்பட்ட 5.5 லட்சம் மனுக்களின் நிலை என்னவானது எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரை, விடியாத அரசை பொறுத்தவரை, இந்த ரிமோட் அரசை பொறுத்தவரை, இந்த பொம்மை அரசை பொறுத்தவரை உருப்படியான திட்டம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆட்சியில் அம்மாவுடைய அரசுலாம் நாங்கள் எடப்பாடி ஆட்சி காலத்திலும் சரி போடப்பட்ட திட்டங்களுக்கு தான் லேபிள் ஓட்டுற வேலை தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. சென்னை மாநகராட்சி மாதாந்திர மாமன்ற கூட்டத்தில் 34 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் மெரினா லூப் சாலையில் உள்ள மீன் அங்காடிக்கு கூடுதல் பணிக்காக 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் 9 கோடியே 97 லட்சம் ரூபாய் செலவில் 366 கடைகள் அமைக்கப்படும் என்றும் ஒவ்வொரு கடையும் 6.5 அடி நீளமும் 4.9 அடி அகலமும் கொண்டதாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 60 இருசக்கர வாகனங்கள், 110 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தும் வசதியும் உருவாக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.